நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுவை மக்களின் நலனே உயிர் மூச்சு. ஆனால் ஊழல், லஞ்சம், கமிஷனுக்கு மட்டுமே ஆசைப்படும் காங்கிரசோ புதுவையின் ஒட்டுமொத்த வளத்தையும் சூறையாடியதுடன் பொதுமக்களின் உயிரையே பணயம் வைத்த நிகழ்வும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதுதான் போலியாக மருந்து மற்றும் மாத்திரைகளை தயாரிக்கும் ஆலைகளுக்கு நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் கமிஷன் வாங்கிக் கொண்டு லைசன்ஸ் வழங்கியது. இந்த போலி மருந்துகள் கம்பெனி சம்பந்தமாக இந்த போலி மருந்து கம்பெனிகளை 2017ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. போலி மருந்தாலை விவகாரத்தில் சரியான நடவடிக்கையை எடுத்து வரும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதல்கட்டமாக 4 போலி மருந்து குடோன்களுக்கு சீல் வைத்ததுடன் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் மேலும் 7 போலியான மருந்து குடோன்களையும் அதிரடியாக மூடியது. இந்த விவகாரத்தில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் தொடர்பிருப்பதை நமது சபாநாயகர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்களை நமது மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் நேரில் சந்தித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரிய அடுத்த நாளே சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டு விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மக்களை பற்றிய கவலை இல்லாமல் டெல்லியில் உள்ள ஒரு குடும்பத்தை மகிழ்வித்தால் போதும் என செயல்பட்டு வருகிறது காங்கிரஸ். ஆனால் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோ மக்கள் நலன், ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியே பிரதானம் என்பதில் எப்போதும் உறுதியாகவே உள்ளது.